ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆர்ஆர்பி ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஓகேவா? அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளை நம்ம அக்டோபர் 31 நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, அதாவது என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னால் படிக்கணும், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் சிபிடி 2க்கு நம்மளுக்கு என்ன டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும், அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் புக்ஸ் நான் வந்துட்டு படிக்கணும் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நான் அந்த எந்தெந்த சப்ஜெக்ட்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதாவது வெயிட்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அந்தந்த சப்ஜெக்ட்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அதிகமான எஃபோர்ட் போட்டு ஈஸியாக நான் படிக்க முடியும். ஓகேவா? அதை எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், எனக்கு எப்போ அப்ளை பண்ணுற டேட் வந்திருக்குது, அதாவது 31 அக்டோபர் எனக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எனக்கு எண்டிங் ஆகுது, நவம்பர் 30. ஓகே, நவம்பர் 30 எனக்கு எண்ட் ஆகுது இந்த அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கே தெரியும், அதாவது சிபிடி 1க்கு எனக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, மார்க்கு, எனக்கு டைம். ஓகேவா? எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் எத்தனை கொஸ்டின்ப்பா, 30 கொஸ்டின்ஸு. ஜென்ரல் ரீசனிங் எனக்கு என்ன 25 கொஸ்டின்ஸு. அதாவது ஜிஎஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எனக்கு எத்தனை 15 மார்க்ஸு. தென் ஜென்ரல் சயின்ஸ் தான்ப்பா இங்கே ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்சிஆர்டி புக்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது நம்மளுக்கு 30%. ஓகேவா? அப்போ பாருங்கள், எனக்கு 30% அதாவது ஒரு 60% மேக்ஸும் நான் ஜென்ரல் சயின்ஸையும் நான் படிச்சிட்டாலே ஈஸியாக என்னால் ஒரு 60% மார்க் எடுத்துட முடியும். ஓகேவா? டோட்டலாக எனக்கு 100 மார்க்ஸு. டைமுன்னு எனக்கு பார்க்கும்போது எத்தனை, டோட்டலாக 19 மினிட்ஸ் தாங்க. இந்த ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டைமிங்ஸை ஓவர் கம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சிபிடி 2. ஓகேவா? சிபிடி 2க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு காமனான சிலபஸ், அதாவது ஃபிசிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எனக்கு எத்தனை 15 மார்க்ஸு. தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் எனக்கு எத்தனை 15 மார்க்ஸு. ஓகேவா? எனக்கு கம்ப்யூட்டர்ஸ், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எனக்கு 10 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல், அது ஒரு 10 மார்க். ஓகேவா? இது எல்லாமே எனக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு. தென் எனக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எத்தனை 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? டோட்டலாக எனக்கு 150 கொஸ்டின்ஸ். ஓகேவாப்பா? நம்ம இந்த இதில் நம்மளுக்கு வந்து சிபிடி 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜராக நம்ம எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஜஸ்ட் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை வந்து வேலைக்கு போக வைக்கக்கூடிய ஒரு இடம்னா என்னது டெக்னிக்கல் தான்ப்பா. அதாவது மெக்கானிக்கலாக இருந்தால் மெக்கானிக்கல், சிவிலாக இருந்தால் நீங்கள் சிவிலு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குள்ள சிலபஸ் சேஞ்சஸ் ஆகும். உங்களோட டிசிப்ளினரி ஏற்ற மாதிரி உங்களுக்குள்ள சிலபஸ் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவாப்பா? வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு. மொத்தம் நம்மளுக்கு 10 சப்ஜெக்ட் இருக்குப்பா. அதாவது அஸ் பர் ஆர்ஆர்பி ஜேஇ சிலபஸ் படி எனக்கு வந்து 10 சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு நான் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆர்த்தர் புக்ஸ் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் ஈஸியாக என்னால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. என்னொன்று நான் சொல்கிறேன்ப்பா, ஒரு நீங்கள் வந்துட்டு ஓகே, நான் சிபிடி 1 நான் கிளியர் பண்ணுறத பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், சிபிடி 1 நீங்கள் படிக்கணும்னு நான் படிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியாதுப்பா. ஏன்னா இதில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். சிபிடி 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிபிடி 2 உங்களுக்கு நடக்கும். அந்த சிபிடி 2க்கு உங்களுக்கு எத்தனை இன்பிட்வீனில் ஒரு 2.5 மந்த் ஆர் 3 மந்த் தான்ப்பா இருக்கும். ஓகேவா? அதனால அந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? அந்த 10 சப்ஜெக்டை நான் சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு டைமிங்லாம் கம்மி தான். அதாவது அந்த 10 சப்ஜெக்டை நீங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த 10 சப்ஜெக்டை அதாவது கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் உங்களால் அந்த டைமை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். டைமை ஈஸியாக உங்களால் அடிக்க முடியும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு 100 கொஸ்டின்ஸை ஒரு 120 மினிட்ஸ் தான். ஓகேவா? 150 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸு. அப்போ டெக்னிக்கலாக நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஓகே, நான் சிபிடி 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், சிபிடி 2க்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்கவே முடியாதுப்பா. நான் சொல்லிட்டேன். இப்போவுமே நீங்கள் பேரலாக, அதாவது இப்போவே உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிட்டுனா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த வரக்கூடிய அந்த 2.5 மந்தில் உங்களுக்கு என்ன தான் பண்ண கரெக்டாக இருக்குன்னா,
அது ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணதான்ப்பா உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் பேரலாக இப்போவுமே CPT 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு நான் என்னென்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கணும் பாருங்கள். எஸ்எஸ் பாவைக்கு கட்டி ஆர்எஸ் குருமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அந்த புக்ஸை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ் பத்வி கட்டி புக்கை படிங்கப்பா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர்கே ராஜ்புட்டுப்பா. ஓகேவா? ஆர்கே ராஜ்புட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் மிஷின் எஸ்எஸ் ரட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷின் பிஎன் மோடி. ஓகேவா? அண்ட் எஸ்எம் சேத். ஓகேவா? தென் ஆர்கே ராஜ்புட்பா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். தெர்மோடைனமிக்ஸ் பைபிள் எனக்கு என்னது பிகே நாக்கோட புக் தான்ப்பா. நீங்கள் என்ன எக்ஸாம் எடுத்தாலும் சரி, தியரிட்டிக்கலாக எடுத்தாலும் சரி, தென் நீங்கள் வந்து அதாவது எனக்கு நியூமரிக்கல்ஸாக இருந்தாலும் சரி பிகே நாக் தான்ப்பா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு என்னது பிகே நாக் தான்ப்பா. ஆர்கே ராஜ்புட்டும் பிகே நாக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன், இதுக்கு நீங்கள் ஆர்கே ஜெயின், ஹஜ்ரா சௌத்ரி. ஓகேவா? எஸ்கே ஹஜ்ரா சௌத்ரி, இந்த ரெண்டுமே நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் மிஷின் டிசைனில் பிபி பந்தாரி. ஓகேவா? இதுவுமே ரொம்ப ரொம்ப இந்த சப்ஜெக்ட், இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஓபி கண்ணா மார்டன் டி டெஸ்லாங். ஓகேவா? இந்த புக்குப்பா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸு ஆர்கே ராஜ்புட்டு, வில்லியம் டி கிளாரிஸ்டர். ஓகேவாப்பா? 10 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த புக்ஸை படிக்கிறதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புக்ஸுமே உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு 500 to 600 மினிமம் உங்களுக்கு பேஜஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக. அதாவது இதை நீங்கள் ஃபுல்லாக, ஏன்னா நம்மளுக்கு அதாவது டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 2 இதுக்குமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். நம்மளுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்கிறதுக்கே எனக்கு வந்து அதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நான் படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிரும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதாவது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரியோ இல்லைனா ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி இந்த புக்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த புக்ஸோட காஸ்ட் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு புக்ஸுமே எனக்கு வந்துட்டு ஒரு 500 600 1000 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரியான ரிஸ்க்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது. அதனால் ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வைஸ், அதாவது டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். ஓகேவா? அதை தான் நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா சரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் எனக்கு எத்தனை மார்க்குமா வெயிட்டேஜ், 8 to 12 கொஸ்டின்ஸ் எனக்கு வெயிட்டேஜ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எனக்கு எத்தனை, 12 to 16 கொஸ்டின்ஸ் எனக்கு வெயிட்டேஜ். தியரிஸ் ஆஃப் மிஷின் எனக்கு 8 to 12 கொஸ்டின் வெயிட்டேஜ். ஓகேவா? இது நம்ம ஒரு 4-5 இயர் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வெயிட்டேஜ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு தெர்மோடைனமிக்ஸ் 12 to 15 கொஸ்டின்ஸு, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் 5 to 8 கொஸ்டின்ஸு. ஓகேவா? தென் எனக்கு ஃப்ளூயிட் மிஷினரி. ஓகேவா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி 12 to 16. மேனுஃபேக்சரிங் எனக்கு எத்தனை, 15 to 12 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மிஷின் டிசைன் 6 to 8 கொஸ்டின்ஸ். தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 5 to 7 கொஸ்டின்ஸ். தென் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்ராலஜி 4 to 6 கொஸ்டின்ஸா. ஓகேவா? அதாவது நீங்கள் இந்த உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு, அதாவது உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வந்துடும், கிரைண்டிங் வெல்டிங்லாம் வந்துடும். நான் காமனாக அதை மேனுஃபேக்சரிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் எந்த சப்ஜெக்டை நான் படித்தா நல்லாயிருக்கும், செகண்ட் எதை படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வெயிட்டேஜ் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டுப்பா நம்ம இன்ஸ்டியூட்டில், அதாவது
கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம எடுத்து ஒரு கான்செப்ட் புக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எது ஆர்ஆர்பி ஜேஇயில் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த ஃபார்முலாஸை எனக்கு ரிப்பீட்டடாக இருக்குது, எந்தெந்த கான்செப்ட் எனக்கு அங்கே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு புக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம்ப்பா. வரக்கூடிய நவம்பர் 5 எனக்கு இந்த புக்கை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க இதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா, ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு எம்சிக்யூஸ் புக்குப்பா, இதுவும் நம்ம நவம்பர் 5 தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அதாவது இந்த புக்கில் எனக்கு எந்தெந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க. அதாவது எனக்கு ஆர்ஆர்பி ஜேஇ, நெக்ஸ்ட் எனக்கு எஸ்எஸ்சி ஜேஇ, ஓகேவா? அதாவது நெக்ஸ்ட் எனக்கு என்னது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த புக்கில் இருக்கும். எனக்கு ஒரு 5000 ப்ளஸ் சால்வ்டு பேப்பர்ஸ் எனக்கு இதில் இருக்கும்ப்பா. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஏதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணியிருக்கிறோம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டுப்பா, ஓகே சார் இவ்வளோ சொல்கிறீங்களா உங்கள் அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கா? ஆமாம், நம்ம ஏற்கனவே பேட்ச் 2 போயிட்டுருக்கு. பேட்ச் 3 வந்து வரக்கூடிய நவம்பர் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது சிபிடி 1 அண்ட் சிபிடி 2க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஓகே, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக எதுவும் சொல்ல மாட்டிங்களா? ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே மென்டார்ஷிப்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாலோ எதுலையாட்டு லாக் ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும். அதாவது எனக்கு வந்து இந்த இடத்துல நான் லாக் ஆகிறேன், எப்படி நான் படிக்கிறது, எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இங்கே நம்மளோட ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் நாங்கள் உங்களுக்கு அதை வந்துட்டு டவுட்டை கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.